அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் அன்பு தங்கமே, உன்னோடு தனிமையில் பேச வேண்டும் என்று உன் அம்மா இப்பொழுது வந்திருக்கின்றேன். உன் தாயானவள் எனக்காக நீ ஒரு 10 நிமிடம் ஒதுக்குவாயானால் அந்த நேரத்திற்குள்ளாக நீ விரும்புகின்ற செய்தி ஒன்று உன்னை தேடி வந்துவிடும். அம்மா உன்னை தனிமையில் பேச சொல்கின்றேன் என்ற உடனே உன் மனதிற்குள் மிகப்பெரியதொரு நிச்சயமாக சந்தோஷம் வந்திருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தை நம் தாயானவள் நமக்கு நிச்சயமாக சொல்லிவிடுவாள் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் வந்திருக்கும். இந்த நம்பிக்கையை உனக்குள் இந்த தாயானவள் முழுமையாக வரவழைத்து விட்ட பிறகுதான் உன்னோடு பேசிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். இப்பொழுது எல்லாம் என் பிள்ளை, இந்த தாயானவள் என்னை அதிகமாக நம்பத் தொடங்கி இருக்கின்றாய். உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் நடக்கத்தான் இந்த தாயானவள் நான் இருப்பதை உணரத் தொடங்கி இருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நான் நடத்துகின்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து நடக்கத்தானே செய்யும். அதைத்தான் இன்று நான் நடத்திவிட வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, மனம் கலங்கி நிற்காதே. உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது என்பதனை நான் உனக்கு தெளிவாக சொல்கின்றேன். எந்த விஷயங்கள் நடந்தாலும் சரி, உனக்கென்று இருக்கின்ற சில நல்ல விஷயங்களை நீ தெளிவாக இனிமேல் தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கின்ற நன்மைகளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதில் ஒவ்வொன்றையும் நீ பெற்றுக்கொள்ளும் பொழுது உன்னுடைய மனது எந்த அளவிற்கு சந்தோஷமடையும் என்பதனை நான் நிச்சயமாக அறிவேன். இந்த சந்தோஷத்தை உனக்கு கொடுப்பதற்காகத்தான் இந்த அம்மா இப்பொழுது உன்னோடு தனிமையில் பேசுகின்றேன். தனிமை என்றவுடன் நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? தனிமையில் உன் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்க இருக்கின்றது அல்ல. நீ விஷயங்களை என்னிடத்தில் கேட்டால் மட்டும்தான் உனக்கு நடக்கவிருக்கின்ற நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். என் பிள்ளையே, உண்மையான விஷயம் உனக்கு நல்லது நடக்கப் போகின்றது என்று தெரிந்துவிட்டால் உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் அவர்கள் நடக்காமல் செய்து விடுவார்கள். அதுதான் உண்மை. அதனால் இந்த அம்மா உன்னோடு தனிமையில் பேசிக்கொண்டிருக்கின்றேன். நான் சொல்கின்ற ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற உண்மையான விஷயத்தை மட்டுமே எடுத்து சொல்கின்றேன். நீ மற்றவர்களுக்கு இது தெரிந்துவிட்டது என்றால் ஏதாவது ஒரு வகையில் இதை கெடுப்பதற்கான முயற்சிகளை அவர்கள் செய்ய தொடங்கிவிடுவார்கள். என் பிள்ளைக்கு எதுவும் நடக்கக்கூடாது என்பதில் இவர்கள் மிகுந்த கவனத்தோடு இருந்து விடுவார்கள். அதனால் இனியாவது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற விஷயங்களை எல்லாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் உனக்கானது என்பதனை உண்மையாக புரிந்து கொண்டு என் பிள்ளை, நீ சந்தோஷமாக இருக்கத் தொடங்க வேண்டும். நான் உன் வாழ்க்கையில் நடப்பதை உனக்கு முழுமையாக சொல்கின்றேன். உனக்கான விஷயங்களை நான் தெளிவாக எடுத்துரைக்கின்றேன். உனக்குள் இருக்கின்ற அத்தனை சந்தேகங்களையும் போக்கி உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற நன்மைகள் என்ன என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. என்ன நடக்கின்றது, ஏது நடக்கிறது என்பதனை எண்ணி கவலைப்படாமல் இனி உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற அத்தனையும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாலே போதும். எப்பொழுதுமே உனக்கான சந்தோஷங்கள் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையே, ஒருவருக்கு நல்லது நடக்கின்றது என்றால் உடனே இவர்களுக்குள் ஏற்படுகின்ற மாற்றம் என்னவெல்லாம் தெரியுமா? நல்லது மட்டும் இங்கு யாருக்கும் நடந்துவிடக் கூடாது. நல்ல விஷயங்கள் மட்டும் இங்கே யார் வாழ்க்கையிலும் நடந்துவிடக் கூடாது. அப்படி
நடந்துவிட்டது என்றால் அவர்களுக்கு சந்தோஷம் பறிபோய்விடும். இப்பேற்பட்ட மனிதர்கள் இருக்கின்ற உலகத்தில் எல்லாவற்றையும் தனிமையாக செய்யத்தான் வேண்டியதாக இருக்கின்றது. தனிமையாகத்தான் யோசிக்க வேண்டியதாக இருக்கின்றது. தனித்து நின்று நீ செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு எத்தனை பலன்களை கொடுக்கும் என்பதை இனிமேல் நீ காணத்தானே போகின்றாய். எந்த சூழ்நிலையில் எந்த விஷயத்தை உனக்கு கொடுக்கும் பொழுது மற்றவர்களால் பறிக்கப்பட்டது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் என் பிள்ளையே. எல்லாவற்றையும் உணர்ந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான மனநிறைவை நீ பெற்றுக்கொள்ள துணிச்சலோடு நில். உனக்கானது எனும் பொழுது அது உன்னை விட்டு வேறெங்கும் செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. என் பிள்ளைக்கான மனநிறைவினை நான் கொடுக்க வேண்டி என்னாலும் சில விஷயங்களை செய்கின்றேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை நெருங்கி கொண்டிருக்கின்றது. முழுமையாக உன்னை தொட்டுவிட்ட பிறகு இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட அத்தனையும் உன்னை வந்துவிடும் என் பிள்ளையே. இத்தனை காலம் நீ கொண்ட உன்னுடைய ஏக்கங்கள், இத்தனை காலம் நீ வேண்டி நின்ற விஷயங்கள் என்று எல்லாமும் உனக்கானதாக மாறப்போகின்றது. நீ எதற்காக கலங்கி நின்றாயோ, எதை நினைத்து வேதனைப்பட்டாயோ அதையெல்லாம் இனிமேல் நீ மாற்றிக்கொள்ள வேண்டிய நேரம். யாருக்காகவும் வருந்தாதே, யாருடைய வாழ்க்கைக்காகவும் நீ வேதனைப்படாதே. ஏனென்றால் உனக்கு ஒரு பிரச்சனை என்று ஒன்று வந்தால் அன்று இவர்கள் எல்லாம் உன்னை கண்டு கொள்ளாமல் விட்டுவிடுவார்கள். நீ படுகின்ற பாட்டையெல்லாம் பார்த்து ரசித்தவர்கள். இவர்களுக்காக எதையும் செய்ய வேண்டும் என்ற அவசியம் உனக்கு ஒருபொழுதும் இல்லை என் பிள்ளையே. அதனால் இதையெல்லாம் சரியாக இந்த வாழ்க்கையில் தெரிந்து நடந்து கொள். நன்மைகளை சரியாக புரிந்து கொண்டு எதை வேண்டுமானாலும் இனி வாழ்க்கையில் செய்துவிடலாம் என்கின்ற நம்பிக்கையோடு உனக்கான விஷயங்களை நோக்கி உன் பயணத்தை சரியாக செய்து கொண்டிருப்பாயானால் நிச்சயமாக உனக்கு வெற்றி உறுதி என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எந்த சூழ்நிலையில் உனக்கு இந்த வாழ்க்கையில் வரும்பொழுது நீ கலங்கி நின்றாயோ அதுவெல்லாம் இனி உனக்கு மனமகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும். மனமகிழ்ச்சியான நேரம் உன் வாழ்க்கையில் வரத் தொடங்கி இருக்கின்றது. மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களும் சிந்தனைகளும் உன்னை விட்டு தானாகவே நீங்கும். என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும் என்பதனை நான் பார்க்கத்தானே போகின்றேன். ஏனென்றால் இனி தரவிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த அம்மா என்னால் உன் வாழ்க்கையில் நிறைவேற்றப்படக்கூடியதாக இருக்கும். நான் எந்த ஒரு விஷயத்தை உன்னிடத்திலிருந்து மற்றவர்களை தட்டி பறிக்க விட்டுவிட மாட்டேன். எந்த ஒரு விஷயத்தையும் யாருக்கும் வாழ்க்கையில் நான் கொடுக்க முன்வந்து விடமாட்டேன். உனக்கானது உன் கைகளில் ஒப்படைக்க நான் எப்பொழுதுமே முன்வருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். வாழ்க்கை தருவது உனக்கு சந்தோஷமா அல்லது வேதனையா என்பதை நீ உணரத் தொடங்கிவிட்டால் அதன் பிறகு வருகின்ற நல்லவற்றை எல்லாம் நீ தெளிவாக உணரத் தொடங்கி விடுவாய். ஏனென்றால் வாழ்க்கையை பற்றிய சரியான புரிதல் இன்மையால் என் குழந்தை பலவிதமான கஷ்டங்களை நீ தாங்கி நின்று கொண்டிருக்கின்றாய். இனிமேல் அந்த கஷ்டங்களை எல்லாம் கடந்து இது என்ன என்பதனை நீ புரிந்து கொள்வாய். அந்த அளவிற்கு உனக்குள் தெளிவை நான் கொடுக்கின்றேன். அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை நான் தருகின்றேன். என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, எது போனாலும் சரி, இந்த வாழ்க்கையில் வருகின்ற அத்தனை கஷ்டங்களையும் கடந்து நீ நல்லதொரு நிலையை அடைய வேண்டும். நல்ல சூழ்நிலைகளை எல்லாம் நீ இந்த வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு உடனிருந்து உன் அம்மா உனக்கு நடத்தி கொடுக்க போகின்றேன் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்.
அம்மா நினைத்த விஷயத்தை சாதித்து காட்டுவேன். அதுவும் என் பிள்ளைக்கு ஒரு வாக்கு கொடுத்துவிட்ட பிறகு அதை ஒருபொழுதும் நான் நிறைவேற்றாமல் விட்டுவிட மாட்டேன். இனி நடக்கவிருக்கின்ற நன்மைகளை நல்லபடியாக நோக்க வேண்டும். இனி வரவிருக்கின்ற சந்தோஷங்களை என் பிள்ளை முழுமையாக எதிர்கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் சரி, எந்த விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை காயப்படுத்தினாலும் சரி, அதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் இருந்து உனக்கான வெற்றியை மட்டும் உன்னுடைய கவனத்தில் கொண்டிருந்தாலே போதும். வெற்றி யாருக்கும் தெரியக்கூடாது. தெரிந்தால் இவர்கள் உன் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை தந்து விடுவார்கள். இனி உன் வாழ்க்கையில் உனக்கான அத்தனை சந்தோஷங்களும் உன்னை நிச்சயமாக பின்தொடர்ந்து வரும். அதற்கு உன் அம்மா எப்பொழுதும் உனக்கு துணையாக இருப்பேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.